போட்டித்தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான இருக்கும். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் நான் படிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து ஃபோன் கால்ஸில் டவுட் கேட்குறீங்க. அதே போல் வாட்ஸ்அப்பில் கேட்குறீங்க, எவ்வளோ நாள் படித்தா நான் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் சார், ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் படித்தேன் அப்படின்னா என்னால் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் பதில் சொல்லிடுறேன், சரிங்களா? முதல்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நான் இந்த எக்ஸாம் தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்றத பாருங்கள். இப்போ குரூப் 2 குரூப் 2 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு எவ்வளோ டைம் பீரியட் இருக்குது அப்படின்னு பாருங்கள். இல்லை குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ டைம் பீரியட் இருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ டைம் இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் பார்ட் டைமாக படிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் ஃபுல் டைமாக படிச்சுட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் ஒர்க் போயிட்டு வந்து படிப்பீங்க, டைமே ரொம்ப கம்மியாக கிடைக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நீங்கள் படிக்க முடியும், சரிங்களா? ஃபுல் டைமாக படிக்கிறவங்க ஒரு நாளைக்கு நிறைய நேரம் படிக்க முடியும். அதே ஒர்க் போயிட்டு வரவங்க ஒரு நாளைக்கு கம்மியான நேரம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய டைமில் தான் படிக்க முடியும். ஸோ இது வந்து ஒருத்தரை பொறுத்து ஒருத்தர் மாறுபடும். உங்களுடைய சூழலையை பொறுத்து கண்டிப்பாக உங்களுடைய டைம் மாறும். அது முதல்ல நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இத்தனை மணி நேரம் படித்தா எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாமா, இல்லை அதை விட கம்மியாக படித்தா எக்ஸாம் என்னால் கிளியர் பண்ண முடியாது, அப்படி கிடையாது. அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்குள்ளே உங்களால் சிலபஸ் கம்ப்ளீட் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். இல்லை எனக்கு டைம் இல்லை, சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியல அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய எக்ஸாம் தான் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ நேரம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் வந்து எக்ஸாம்ல நீங்கள் கிளியர் பண்ண முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய டைம் நீங்கள் எவ்வளோ நேரம் படிக்க ஒதுக்குறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுடைய வெற்றி தீர்மானிக்கப்படும். ஸோ இந்த வீடியோவில் பார்ட் டைமாக நீங்கள் படிக்கிறீங்க, இல்லை ஃபுல் டைமாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் மேக்ஸிமம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும், இல்லை எவ்வளோ நேரம் மினிமம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றத ரஃபாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி உங்களுக்குன்னு ஒரு ஓன் பிளான் இருக்கணும், சரிங்களா? நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறேன், இந்த எக்ஸாமை நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கணும். அதை நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நான் சொல்லக்கூடியதை அப்படியே ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் கண்டிப்பாக தேவை. நீங்கள் என்ன பண்ண முடியும், நீங்கள் என்ன எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்றத டிசைட் பண்ணிட்டு அதன் பிறகு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதன் பிறகு ஒரு பிளான் போடுங்க, சரிங்களா? அதன் பிறகு எனக்கு எவ்வளோ நேரம் இருக்குது, எவ்வளோ நேரம் என்னால் படிக்க முடியும் அப்படின்றத பிளான் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 குரூப் 2 எக்ஸாம் குரூப் 4 எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட புத்தகம் இல்லை அப்படின்னா அதியமான் டீம் வந்து சோசியல் சயின்ஸ் அதே போல் சயின்ஸ் யூனிட் 8க்கான புக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கும். இந்த புத்தகம் வேணும் அப்படின்றவங்க ஸ்க்ரீனில் கூடிய மொபைல் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ குரூப் 2 குரூப் 2க்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்க, மேல் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் குரூப் 4க்கான நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும்னு சொல்லியிருக்காங்க, செப்டம்பரில் வரும்னு சொல்லியிருக்காங்க. மேலேயே எக்ஸாம் வந்தாது, நோட்டிஃபிகேஷன் மேல் வரும். அதன் பிறகு உங்களுக்கு ஒரு 80 days டைம் இருக்கும். செப்டம்பரில் குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு ஒரு 80 days உங்களுக்கு டைம் இருக்கும், சரிங்களா? நான் ஆவரேஜாக சொல்கிறேன். மினிமம் 70 days, மேக்ஸிமம் 90 days கூட இருக்கலாம், சரிங்களா? எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு. இப்போ உங்களுக்கு இப்போ பிப்ரவரி மாதம் நடக்குதா, இப்போ நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கே படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் எவ்வளோ நாள் இருக்குது? எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்த பிறகு நீங்கள் வந்து புதுசாக படிக்கக்கூடாது, ரிவிஷன் தான் பண்ணணும். அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு மே இல்லை ஜூனுக்குள்ளே குரூப் 2 குரூப் 2க்கான சிலபஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், சரிங்களா? ஸோ இந்த மந்த்து தான் உங்களுக்கு இருக்குது. அதுக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 80% சிலபஸாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், சரிங்களா? 80% சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களால் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும், சரிங்களா? அதே போல் குரூப் 4 செப்டம்பர் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய மாதங்களை கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க பிளான் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல் டைமாக படிக்கிறேன் சார், எவ்வளோ நேரம் என்னால் படிக்க முடியும்? 12 மணி நேரம் உங்களால் தாராளமாக படிக்க முடியும். நான் சொல்கிறது மேக்ஸிமம் டைம், சரிங்களா? அப்போ 12 மணி நேரம் என்னால் படிக்க முடியுமா, அவ்வளோ நேரம் யாராவது படிப்பாங்களா அப்படிங்கிறதுனா நிறைய பேர் படிச்சுட்டு தான் இருக்காங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய டைம் குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் படிச்சுட்டு இருக்கலாம். ஃபுல் டைமாக படிக்கிறவங்க நிறைய பேர், சென்டர் போயிட்டு படிக்கிறவங்க நிறைய பேர், அதே போல் வீட்டிலேருந்து படிக்கிறவங்க, இல்லை ஓனாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா செல்ஃப் ப்ரிப்பரேஷனில் நிறைய பேர் வந்து 12 hours மேக்ஸிமம் படிச்சுட்டு இருக்காங்க. இதை தாண்டியும் படிக்கிறவங்க இருக்காங்க. நான் ஆவரேஜாக உங்களுக்கு மேக்ஸிமம் 12 hours படிக்கிறத இன்ஃபார்ம் பண்ணுறேன். இது எல்லாமே மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் உங்களால் படிக்க முடியும். மினிமம் 8 மணி நேரம் படித்தாகணும். நீங்கள் ஃபுல் டைமாக படிக்கிறீங்க அப்படின்னா 8 மணி நேரத்துக்கும் கம்மியாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா அது யூஸ் இல்லை, சரிங்களா? 8 மணி நேரத்துக்கு கம்மியாக நீங்கள் படிக்கிறீங்க, ஒரு 4 மணி நேரம் நான் ஃபுல் டைம் படிக்க வந்துட்டேன்னு தெரியுது, நான் 4 மணி நேரம் தான் படிப்பேன், 5 மணி நேரம் தான் படிப்பேன் அப்படின்னா உங்களுடைய சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்கும். சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கான டைம் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துப்பீங்க. அதே போல் நான் ஒர்க் போயிட்டு இருக்கேன், இல்லை பார்ட் டைமாக படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கான மேக்ஸிமம் ஸ்டடி ஹவர்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு 6 மணி நேரம் நீங்கள் படிச்சாகணும், சரிங்களா? கண்டிப்பாக 6 மணி நேரம் படிக்க ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டு படிக்கிறோம் நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் நீங்கள் தான் கேட்குறீங்க, சரிங்களா? டவுட் கேட்குறதே நீங்கள் தான் நிறைய பேர் கேட்குறீங்க. ஃபுல் டைம் படிக்கிறவங்க படிச்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஒர்க் போகிறவங்க தான் சார் எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது, எனக்கு வந்து ஒர்க்கே 12 மணி நேரம் இருக்குது, நான் காலைல போனேன்னா நைட்டு தான் வரேன். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டோ இல்லை நான் எக்ஸாம் கிளியர் பண்ணுறது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறீங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்கள் மேக்ஸிமம் டைம் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அதே போல் டைம் எங்கெங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணுறீங்களோ, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு எது வேணாலும் எங்கே நீங்கள் டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியுதோ அதை ஐடென்டிஃபை பண்ணுங்கள்.
அது வந்து குறைக்க ஆரம்பிங்க. இப்போ வந்து நீங்கள் தேவையில்லாத நேரங்கள் வந்து எங்கெல்லாம் செலவிடுறீங்களோ அது குறைச்சினாவே உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். சரிங்களா? ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அதன் பிறகு படிக்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டம். உங்களுடைய ப்ரியாரிட்டி எது, உங்களுடைய முக்கியத்துவம் எது கொடுக்குறீங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் ஏவா குரூப் 4 அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு படிங்க. புக் எடுத்து படிச்சுட்டு அதன் பிறகு தான் நீங்கள் மற்ற ஒர்க்கை பண்ணணும். அந்த மாதிரி ப்ரியாரிட்டி எதுவாக இருந்தாலும் நான் இதுதான் ப்ரியாரிட்டி கொடுப்பேன், இதுதான் முதல்ல செய்வேன் அப்படின்றத முடிவு பண்ணிட்டு சரிங்க. சரிங்களா? மினிமம் ஒரு 4 hours ஆகுது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி ஆகும். சரியா? மினிமம் 4 hours உங்களால் கண்டிப்பாக படிக்க முடியும். காலைல 2 மணி நேரம், நைட் 2 மணி நேரம், அப்படி படித்தா கூட 4 மணி நேரம் படிச்சிடலாம். இல்லை சார் நான் காலை 6 மணிக்கு தான் எந்திரிப்பேன் அப்படின்னா காலை 4 மணிக்கு எந்திரிங்க. சரிங்களா? அப்படி தான் நீங்கள் டிசைட் பண்ணி ஆகணும். டைம் இல்லை அப்படின்னா இருக்கக்கூடிய டைமில் நம்ம எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றத லேர்ன் பண்ணிக்கோங்க. ஓகே, இவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படின்றத சொல்லிட்டேன். என்ன டைமிங்லாம் படிக்கலாம், இது வந்து நான் சும்மா ரஃபாக உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதுலேயே தான் படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஃபுல் டைமாக படிக்கிறீங்க அப்படின்னா சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும், ஈஸியாக உங்களால் கவர் பண்ணிட முடியும். நான் பார்ட் டைமாக படிக்கிறேன் அப்படின்னா சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்கும். சரிங்களா? நீங்கள் ஃபுல் டைமாக படித்தாலும் சரி, இல்லை பார்ட் டைமாக படித்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு பிளான் கண்டிப்பாக உங்கள் சைடில் இருக்கணும். நான் இப்போ கொடுத்துருக்க இந்த பிளானையும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணுறது, இல்லை அப்படியே எழுதி யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் கைப்பட உங்களுக்குன்னு தனியாக ஒரு நோட் போட்டு உங்களுக்கான பிளானை எழுதுங்க. நீங்கள் என்ன டைமில் படிக்கிறீங்க, நீங்கள் என்ன டைமில் தூங்குறீங்க, உங்களுடைய ஹேபிட்ஸ் என்ன டைமில் நீங்கள் சாப்பிட்றீங்க, இதெல்லாம் முடிவு பண்ணிட்டு உங்களுடைய பிளானை நீங்கள் மேக் பண்ணுங்கள். சரிங்களா? உங்களுக்குன்னு ஒரு பிளான் இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. உங்களுக்கு பிளான் இல்லைன்னா நீங்கள் படிக்கிறதுக்கே பிளான் பண்ணலன்னு தான் அர்த்தம். ஓகே, இப்போ காலைல 5 மணிலேருந்து 8 மணி வரலையும் 3 hours இருக்குது. சரிங்களா? காலைல 4:30 கூட எழுந்துறீங்க, 5 மணிலேருந்து 8 மணி வரலையும் படிங்க. சரிங்களா? அதே போல் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறதுக்கு முன்னாடி மினிமம் ஒரு 6 hours தூங்கிடுங்க. சரிங்களா? இப்போ ஃபுல் டைமாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம். 5 மணி நேரத்துக்கு கம்மியாக நீங்கள் தூங்குறீங்க அப்படின்னா ஹெல்த் இஷ்யூ கண்டிப்பாக வரும். ஸோ குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம். ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் இருக்குது, நான் ஃபுல் டைமாக தான் படிக்கணும் அப்படின்னா 6 மணி நேரம் எடுத்துக்கோங்க. ஒர்க் போகிறவங்க அட்லீஸ்ட் ஒரு 5 hours தூங்குங்க. சரிங்களா? ஸோ 3 hours கண்டிப்பாக காலைல உங்களால் படிக்க முடியும் ஃபுல் டைமாக படிக்கிறவங்க. அதுக்கப்புறம் 1 hour பிரேக் எடுத்துக்கோங்க. அது உங்களுடைய டைமை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. நான் சொல்லக்கூடியது ரஃப் ஒர்க். சரிங்களா? ரஃப்ல தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அடுத்து 9 மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கூல் போகிற மாதிரி தான். சரிங்களா? 9 o'clock நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி வரலையும் படிங்க. 9 மணிக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 மணி வரலையும் படிங்க. 4 மணி நேரம் அங்கே கிடைக்குது. சரிங்களா? ஸோ இங்கே 7 மணி நேரம் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடுறீங்க. ஸோ மதியத்துக்குள்ளேயே வந்து அதிகபட்ச நேரத்தை நீங்கள் செலவிட்டு படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு முழு திருப்தி வந்துடும். நம்ம படிச்சிட்டோம், இவ்வளோ படிச்சிருக்கோன்ற முழு திருப்தி வந்துடும். சரிங்களா? அதன் பிறகு ரிலாக்ஸாக கூட நீங்கள் படிக்கலாம். அதன் பிறகு ஒரு 2 hours நீங்கள் பிரேக் எடுத்துகிட்டு 3 மணிலேருந்து 5 மணி நேரம், இங்கே ஒரு 2 மணி நேரம் படிச்சேன்னா யாருக்குமே ஒரு 9 hours இங்கே படித்து முடிச்சிட்டிங்க. சரிங்களா? 9 hours படித்து முடிச்சிட்டிங்க. அடுத்து 7 மணிலேருந்து 10 மணி வரலையும். சரிங்களா? 7 மணிலேருந்து 10 மணி வரலையும் ஒரு 3 hours நீங்கள் படிக்கிறீங்க. அப்போ 12 hours தாராளமாக உங்களால் படிக்க முடியும். நான் சொல்கிறது பிரேக் எடுத்துகிட்டு. சரிங்களா? இங்கே ஒரு 1 hour, இங்கே ஒரு 2 hours, இங்கே ஒரு 2 hours பிரேக் எடுத்துகிட்டு படிச்சினாவே உங்களால் 12 மணி நேரம் படிக்க முடியும். இது இல்லாமல் சரிங்களா, இது இல்லாமல் வந்து காலை 4:30 எந்திரிச்சு படிக்கிறவங்களாம் இருக்காங்க. அதே போல் 11 மணி வரையும் படிக்கிறவங்க இருக்காங்க. இல்லை சார் காலை நான் 6 மணிக்கு தான் எந்திரிக்கிறேன், ஆனால் நைட் 12 மணி வரையும் படிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு தகுந்த மாதிரி பிளானை நீங்கள் ஷெடியூல் பண்ணி படிங்க. சரிங்களா? ஸோ மினிமம் 12 hours படித்தே ஆகணும் அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. இல்லை சார் 8 மணி நேரம் படிக்கலாம்னு சொன்னீங்கல்ல, 8 மணி நேரம் நான் படிக்க பார்க்குறேன் அப்படின்ற முடிவுக்கு வராமல் மேக்ஸிமம் உங்களுடைய டைம் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அது பொறுத்து தான் நீங்கள் கற்றுக்க முடியும், அது பொறுத்து தான் நீங்கள் பயிற்சி செய்ய முடியும், அது பொறுத்து தான் உங்களுடைய ரிசல்ட்டே இருக்கும். அது தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய டைம் தான் மிகப்பெரிய ஒரு மூலதனம். நீங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நான் பிலோ ஆவரேஜ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா எந்த அளவு நீங்கள் படிக்கிறீங்களோ திரும்ப திரும்ப படிக்க போகிறீங்க. புதுசாக ஒன்று நீங்கள் கற்றுக்க போகிறதில்ல. ஏற்கனவே 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புலையும் என்ன படிச்சிங்களோ அது வந்து ரிப்பீட் பண்ண போகிறீங்க, திரும்ப திரும்ப படிக்க போகிறீங்க. நிறைய ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் வேணும். ஸோ டைமை மட்டும் கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கரெக்டாக அது பயன்படுத்துங்க. போதும், நேரத்தை மட்டும் சரியாக பயன்படுத்துங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். அடுத்து பார்ட் டைம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு சிலபஸ் கவர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டைம் அதிகமாக எடுத்துக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டைம் வந்து ரொம்ப கம்மி. எங்கெங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ லஞ்ச் முடிச்சுட்டு உங்களுக்கு பிரேக் கிடைக்குதா, இல்லை வேறு ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது டைம் கிடைக்குதா, ஹெட்செட் போட்டு உங்களால் ஏதாவது ஆடியோ கேட்க முடியுமா, இல்லை ஏதாவது நோட்ஸ் உங்களால் பார்க்க முடியுமா, ஃப்ரீயாக உட்காந்துட்டு ஷார்ட் நோட்ஸ் ஏதாவது கேட்க முடியுமா, இல்லை ஏதாவது ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க முடியுமா, எது வேணாலும் பிளான் பண்ணுங்கள். எப்பப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அந்த ஃப்ரீ டைம்லாம் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டடி ஹவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரிங்களா? ஸோ இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மினிமம் 4 hours அப்படின்னு சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் 6 hours அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ பார்ட் டைமாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக பிளான் தேவை. எந்த டைமில் நீங்கள் ஒர்க் போகிறீங்க, எந்த டைமில் வீட்டில் இருக்கீங்க, எந்த டைமில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, எந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், எந்த டைம் ஃப்ரீ இல்லை, இந்த டைமில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு உங்களுக்குன்னு ஒரு பிளான் போடுங்க. நான் சொல்கிறது இது ரஃப் பிளான். காலைல 5 மணிலேருந்து 7 மணி நேரம் 2 மணி நேரம் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக காலையில் நீங்கள் 7 மணிக்கு முன்னாடி ஒர்க் போகிறது ரொம்ப ரேர் தான். 6 மணி ஷிஃப்ட் போகிறவங்களாம் இருக்கீங்க. ஸோ 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே சரிங்களா 2 hours டைம் கிடைக்கும். அந்த டைமுக்குள்ளே படிங்க.
அடுத்து நைட்டு 7 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையும் இங்கே ஒரு 3 மணி நேரம் கிடைக்குது சரிங்களா. இதையே 1 hour இன்க்ரீஸ் பண்ணுறீங்க 11 மணி வரையும் படிக்கிறீங்கனாவே இங்கே 4 மணி நேரம் கிடைக்குது. நாங்கள் காலைல படிக்கவே இல்லை அப்படின்னா கூட நைட்லேயே 4 மணி நேரம் கூட படிக்க முடியும். காலைல ஒரு 2 மணி நேரம், நைட்டு ஒரு 4 மணி நேரம், அதிகபட்சமாக 6 மணி நேரம் உங்களால் படிக்க முடியும். குறைஞ்சபட்சம் இங்கே 1 மணி நேரம் 6லேருந்து 7 வரை மட்டும் படிக்கிறீங்கன்னா கூட இங்கே ஒரு 1 hour, இங்கே ஒரு 3 hours சரிங்களா. இல்லை இங்கே ஒரு 2 hours, இங்கே ஒரு 2 hours, எப்படி வேணாலும் நீங்கள் சஃபர் பண்ணி படிங்க. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் படிங்க, அதிகபட்சம் ஒரு 6 மணி நேரம் படிங்க சரிங்களா. இதை விட கம்மியாக படிக்க வேண்டாம். இப்படி படிச்சுனா தான் ஓரளவு உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ண ஒரு ஃபீல் வரும் சரிங்களா. நான் 2 மணி நேரம் தான் சார் படிக்கிறேன், 1 மணி நேரம் தான் படிக்கிறேன் அப்படின்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க சரிங்களா. 2 மணி நேரம் தான் நமக்கு டைம் இருக்கா, 24 மணி நேரம் எல்லாத்துக்குமே தான் இருக்குது. அந்த 24 மணி நேரத்தை பிரித்து தான் எல்லாருமே படிச்சுட்டு இருக்காங்க, எல்லாரும் ஒர்க் போயிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இருக்கக்கூடிய டைமை இன்னும் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் குரூப் 2 குரூப் 8 படிக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச வரையும் யூனிட் 8 ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே போல் ஹிஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுங்கள் சரிங்களா. நீங்கள் லேப் அசிஸ்டன்ட் இந்த மாதிரி எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா சயின்ஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே போல் மற்ற தேர்வுகள் எந்த விதமான தேர்வு படித்தாலும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. அதுலேயும் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 3 ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஐஎன்எம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து ரொம்ப தரவாக படிங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறைய தேர்வு எழுதி பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள், உங்களுடைய தப்பு என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு முழுமையாக நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதிகமான குழுமம் கட்டளை தவும் ஆற்றல். நன்றி, வணக்கம்.